ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம வந்து கேமராமேனை பிக்கப் பண்ண போகிறோம், முருகனை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு டைட்டில் தமிழ்னு பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாம், நம்ம வந்து நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி சிவரந்தங்கம்ன்ற இடத்துல வந்து பார்த்தா நம்ம லைஃப் ஆஃப் பை ஷூட்டிங் ஸ்பாட், ஓகேங்களா, அங்கே தான் எடுத்திருந்தாங்க அந்த படம். ஸோ நம்ம வந்து அந்த படத்தை எடுத்திருந்த அந்த இடத்துக்கும் ப்ளஸ் வந்து அந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நாங்கள் வந்து பார்த்தோம்னா காலையில் 6 o'clock நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கேருந்துன்னா நம்ம முச்சால்பேட் பாண்டிச்சேரிலேருந்து, ஓகேங்களா. ஸோ மார்னிங்கே பஸ்லாம் போகுது, கொஞ்சம் லைட்டாக டிராஃபிக்காக தான் இருக்குது, பிகாஸ் சண்டே இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தா நாங்கள் கரிகடை சந்தையிலேருந்து, உங்களுக்கு எனக்கு தெரியும், கரிகடை சந்தையிலேருந்து அப்படியே ஈசிஆர் பிடிச்சி ஈசிஆர் வழியாக நாங்கள் வந்து போக போகிறோம், ஓகேங்களா. பிள்ளைனூர் ரூட் வழியாக தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு vlog மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ நான் உங்களை எங்கே கூட்டிட்டு போகிறேன்னா, ஹாலிவுட் வந்து வந்து எடுத்த மூவி லைஃப் ஆஃப் பை. ஸோ அதுக்காக தான் நம்ம போகிறோம். இந்த மூவி வந்து வந்து கிட்டத்தட்ட 4 ஆஸ்கர்ஸ் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எதனால் ஏன் இந்த இதை வந்து சூஸ் பண்ணாங்கன்றதை நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே எங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் தான் எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த சீரீஸ் ஆஃப் பார்ட் 2 கைஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, அரிக்கைமேடு போட்டு பார்த்துருப்போம். ஸோ அரிக்கைமேடு போட்டு பால இருக்க ரூபி பீச். ஸோ ரெண்டுமே நம்ம பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் யாருமே அதை பார்க்கலன்னா மறக்காமல் போயிட்டு பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா வந்து டைட்டில் கார்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி அந்த இது பாருங்கள். ஸோ அடுத்த சீரீஸில் தான் வந்து நம்ம வந்து சிவரஞ்சங்கம் போகிறோம். ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் நம்ம போகிறோம். ஸோ சன்ரைஸ் பார்க்குற மாதிரி போகிற மாதிரினா இதுவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அருமாத்த பிரிட்ஜ்லேருந்து ஏறி இறங்கி நம்ம கீழே வந்தாச்சு. ஸோ இப்போ இது வந்து இது வில்லியனூர் பைபாஸ் ரோடு. ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ப்ளஸ் வந்து காலைல போய் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் போய் டேரெக்டாக சன்ரைஸை போய் பார்க்கலாம். எங்கன்னா நம்ம நீங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு ஸோ நீங்கள் அங்கேருந்து அரிக்கைமேடு கூட போகலாம், இல்லைன்னா போட்டிங்லாம் போயிட்டு அப்படியே அரிக்கைமேடு பார்த்து ரூபி பீச் கூட போகலாம். ஸோ இந்த ஒன் டே ஒரு பார்ட்டாக போகும். இது எப்படின்னா ஒரு சீரீஸ் மாதிரியே தாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இப்போ ஏன்னா நம்ம அங்கேருந்து இதுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அங்கே போயிட்டு இருக்கோம். எப்படி நாங்கள் வந்து போகிறதுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நாங்கள் டூ வீலரில் தான் போகிறோம். ஸோ டூ வீலர் கூட நீங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் போகலாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் நம்ம சேனல் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பலருக்கு ஒரு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஒரு வீடியோக்கு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் போகிற ஒரு லைக் மோட்டிவேஷன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாண்டிச்சேரி ப்ளஸ் இருக்கிற எல்லா பிளேஸுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம போகிற பிளேஸ் வந்து பார்த்தா வந்து 2000 இயர்ஸ் வந்து ஓல்டுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மூவி வந்து கிட்டத்தட்ட வந்து 100 இயர் ஓல்டு ஆஸ்கார் வின்னிங் ஃபார்ஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபரோ இல்லை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த இடத்த காட்டுங்க, இந்த இடத்த சொல்லுங்கள், போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதோ ஃபோட்டோகிராஃபர் அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சீனரி சீன்ஸ் இதெல்லாம் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம், எப்படி எடுத்திருப்பாங்க. நம்ம மூவி கம்பேர் பண்ணும்போது இதை கம்பேர் பண்ணும்போது எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் ஒரு இடத்துக்கு அமைதியாக போகணுன்னா நீங்கள் அந்த பேனியன் ட்ரீ ஆலமரம் கீழே நீங்கள் போயிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா. ஓகே, இப்போ புதுசாக வந்து பண்ணால் நம்ம NH ஹைவே வந்து போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து பாகூருக்கு போகலாம், ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து பாகூர் போகிற ரூட்டு, கடலூருக்கு போகிற ரூட் வந்து நம்ம இந்த பிரிட்ஜில் ஏறணும்னா நம்ம டேட்டா அந்த சைடு போய்க்கலாம், ஓகேங்களா. சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம டேரெக்டாக வந்து போகலாம் நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ நம்ம டேரெக்டாக அந்த பிளேஸில் போயிட்டு எப்படி இருக்குது அந்த லைஃப் ஆஃப் பை எடுத்து அந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாலத்துக்கு முன்னாடி பார்த்தா லெஃப்ட் சைடில் வந்து நம்ம வெங்கடேஸ்வரா காலேஜ் போகிற ரோடு இருக்கும், சர்வீஸ் ரோடு. ஸோ நம்ம காலேஜ் வழியாக இந்த காலேஜ் பக்கத்தில் இருந்து வந்து ரோடு இருக்குது. இப்போ அந்த சர்வீஸ் ரோடு வந்துட்டு இருக்கும்போது இந்த தூணுக்கு அப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும். இந்த ரோடு வழியாக தான் நம்ம போகணும் இப்போது.
பார்த்தீங்கன்னா நாங்கள் சன்ரைஸ் முன்னாடியே போகலான்னு பார்த்தோம். ஸோ சன்ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க. சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அந்த பக்கத்தில் இருக்க லேக்லையும் ப்ளஸ் வந்து நம்ம பேனியன் ட்ரீலையும் வந்து நீங்கள் அழகாக ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். நாங்கள் எடுத்தோம், நீங்களும் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் தான் நம்ம எடுத்து உள்ளே போக போகிறோம். ஸோ இந்த லெஃப்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். ஓகே கேஸ், நம்ம இந்த ரோட்டில் தான் லெஃப்ட் சைட்லேயே வந்துடும். ஸோ லேக் அப்புறம் நம்ம பேனியன் ட்ரீயோட அந்த சிவனந்தங்கம்ன்ற பேனியன் ட்ரீ வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி நிறைய நம்ம பாண்டிச்சேரி இல்லைன்னா எந்த ஒரு உங்கள் ஊர் இல்லை எந்த ஒரு பிளேஸ் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி நம்ம அந்த பிளேஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் எனக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் கைஸ். நம்ம வந்தாச்சு, இதோ இருக்குது அந்த சிவனந்தங்கம் பேனியன் ட்ரீ. இதுதான் பெரிய பேனியன் ட்ரீ. ஃபைனலி வந்தாச்சு கைஸ். நம்ம வந்து இதுதான் சிவனந்தங்கம் பேனியன் ட்ரீ. சரி வாங்க உள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு கோயிலோட ஒரு மரம் தான், ஓகேங்களா. ஸோ இங்கே தான் இப்போ வந்து லைஃப் ஆஃப் பையனாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போது போல் ஃபுல்லாக கீழே விழுந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து லைஃப் ஆஃப் பை. நம்ம மூவிஸ், இங்கிலீஷ், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் எல்லாமே இங்கே எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆஸ்கார் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு, ஓகேங்களா. ஸோ சரி வாங்க நம்ம இதுக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சென்றிருப்பாங்க. அந்த சீன் வந்து பண்ணாமல் இங்கே எடுத்துருப்பாங்க. இங்கே லெஃப்டில் சாமி சிலை, இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் சிலை எல்லாம் இதுவாக இருக்குது. ஓகேவா. வீடு இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, கோயில் இருக்குது. இதுதான் கோயில். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த மூவிலுமே இது கோயிலுமே இருக்கும். ஸோ அந்த வீடுமே இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லேக். ஸோ மூவிலுமே வந்து பண்ணாங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க லேக்கை தான் வந்து பண்ணால் நம்ம கடல் மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேலே காட்டு ஆக்சுவலாக இது வேறு தான் நினைக்கிறேன்டா. டே நீ எடுத்துக்கோ. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 4 years பேக் வந்து பண்ணாந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மெயின்டெனன்ஸ் இல்லாதனால வந்து பண்ணாந்து இப்படி இருக்குது. உங்களுக்காக வந்து பண்ணாந்து உள்ளே வந்து சீக்கிரம் ஸ்பெஷலியாக பார்த்து வாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பாருங்களா, இங்கே ஃபுல்லாகவே எல்லாமே வேறு தான், மரத்துலேருந்து எல்லாமே தொங்குறது தான் பேனியன் ட்ரீ. அந்த இதுலேருந்து the movie, the international film maker here
ஏன்னா வந்து பக்கத்துல இருந்து பாருங்க லேக், ஓகேங்களா, அது ஒரு லைஃப் ஆஃப் மூவி. இங்கேயும் வந்து இது பண்ணிருக்கலாம், உங்களுக்கு கவர் ஆகுமான்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து அந்த வேர் வந்து பாருங்க வந்து ஆக்சுவலாக வந்து பண்ணது அந்த வேர் வந்து பாருங்க வந்து இங்கேருந்து அப்படியே உள்ள லேக்கில் தான் இறங்குது. ஆமாண்டதோ அப்படியே போய் இறங்குது, இந்த குட்டி குட்டியே ஓடுது, அப்படியே மேலே போகிறேன். எல்லாமே இது வேற மரம், இது நம்ம மரம். அது உள்ள அது லெஃப்ட்ல காட்டு, அந்த பெரிய மெயின் மரத்தை காட்டு. அதை கரெக்டாக காமிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேர் தான். அப்படியே இதை காட்டு, இங்கே காட்டு. இது பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து மரத்துலேருந்து வர வேர் தான். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா. இது அப்படியே வந்து லேக் கிட்ட போகுது. ஹாய் கைஸ், வந்தாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ, இது ஃபுல்லாமே எல்லாமே வேர் தான். ஸோ இது ஒரு வேர், அதுக்கப்புறம் வந்து வந்து இங்கே ஒரு வேர். ஸோ இதுதான் வந்து சின்னது. ஆக்சுவலாக வந்து மெயின் வந்து அங்கே தான் இருக்குது, ஓகேங்களா. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா தெரிதான் தெரில, அங்கே இருக்குது. சைட்லேயே வந்து வந்து லேக், ஓகேங்களா. லேக் வந்து நம்ம வந்து ஓவர்வியூ நம்ம காட்டலாம். ஃபைனலி வி கேம் த ஃபிலிம் டேக்கன். இது ஒன்று தான் கைஸ் இருக்குது, ஓகேங்களா. பக்கத்துலேயே வந்து பண்ணி டெம்பிள் இருக்குது. டெம்பிள் வந்து பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. பேஸ்மெண்ட் ஒரே ஆளு திருச்சி 200 இயர்ஸ் பிளஸ் வந்து ஓல்டு ட்ரீ. நான் ஒரு யூடியூப் வீடியோல பார்த்தேன், உண்மையா என்னன்னு தெரியல. 3000 இயர்ஸ் 3000 இயர்ஸா நியர்லி அதான் போட்டுருந்தாங்க. மேபி உண்மையா இருந்தா வீடியோல வச்சுக்கோ, இல்ல எடிட் பண்ணி. ஓகே வச்சுப்போம். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம், கோயில் ரெடி ஆனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மெயின்டைன் தான் கைஸ். நம்ம எங்கே ஒரு இடத்துக்கு போனாலுமே நீங்களே சப்போஸ் வந்தாலுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நம்ம வந்து கோயிலில் சாமியை காட்டக்கூடாது, அதுதான் வழக்கம். பார்த்தீங்களா லேக் தெரியுங்களா, பாருங்க. சில பாம்பு பொத்து இது எல்லாமே இருக்கும் போல. பின்னாடி லொகேஷன் சொல்ற, ரிவர்ஸ்ல வரேன். போன வேகத்துல பின்னாடி வந்துட்டு இருக்கு. இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் அந்த லேக் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே இருக்க அந்த லேக் தான் கைஸ். ஸோ இந்த லேக்கு ப்ளஸ் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் தாமரை இதுவும் வந்துச்சு. ஸோ ரெண்டு பக்கமே வந்து பண்ணது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கேயுமே வந்து நீங்கள் வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள் அந்த பேனியன் ட்ரீ. ஸோ நம்ம அங்கேருந்து தான் நம்ம இங்கே வந்துருக்கோம். அங்கே இருக்க பேனியன் ட்ரீ. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தாமரை குளம். ஓகேங்களா? ஸோ நல்லாயிருக்கு. நான் தாமரை கூட நான் பறித்தேன். ஆக்சுவலாக வந்து அந்த சைடில் போகிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக சரி எப்படி போனாலும் சொல்லிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துருந்தேன். ஃபைனலாக வந்து பார்த்தா நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன். ஓகே, நம்ம அந்த ஆக்சுவலாக நான் அங்கேயே பார்க்கும்போது கிட்டக்க இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் எடுக்கக்கூட முடியல. இப்படி தள்ளி தள்ளி பார்க்குற எடுக்க முடியல. சரி நம்ம கேமராமேனை கூப்பிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் வான்னு சொல்லிட்டு கூப்பிட பார்த்தேன். ஸோ அவரும் வரல. ஸோ எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டேன். கூப்பிட்டு பார்த்தா தலைவர் வரல. சரி முயற்சி இங்கே பாராட்டுறோம் நாங்கள். எப்படி எடுக்கலாம்னு பார்த்தேன். ஸோ எதுவுமே ஹெட்டில் பார்க்க உங்களுக்கு என்னமோ ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த முனையை பிடிச்சிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக ஆழம் தான். அந்த முனையை பிடிச்சோட அவ்வளோதான். ஓகே, பிடிச்சாச்சு, ஈர்த்துட்டோம். அப்படியே வந்து ஃபுல்லாக ஈர்த்துட்டா அவ்வளோ பெரிய இது கைஸ். ஸோ வெற்றி, நிச்சயம் வெற்றிகரமாக நம்ம எடுத்தாச்சு. தாமரையை மலர விடவே மாட்டுறாங்க. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் அதை காட்டுறியா? ஹலோ கைஸ், அங்கே தான் நம்ம பேனியன் ட்ரீ இருக்குது. இங்கெல்லாம் ரோடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான். நெக்ஸ்ட் வந்து வந்து இங்கே வந்து தாமரை லேக் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து இது ஒரு லேக்கு. நான் ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக வந்து நான் வந்து நம்ம சிவரந்தங்கம் இருக்கிற பிளேஸில் வந்து பேனியன் ட்ரீ பார்த்தாச்சு. த லைஃப் ஆஃப் பையன்ற மூவியோட ஹாலிவுட் மூவி வந்து பண்ணால் இங்கே எடுத்துருந்தாங்க. ஸோ முன்னாடி சீனும் ப்ளஸ் அந்த பையன் வந்து வந்து கடலுக்கு நடுலாம் போய் மாட்டும் போது அந்த தீவு ஒரு இல்லையா. ஸோ அந்த தீவில் இருக்க அந்த 2 சீனுமே இங்கே தான் எடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸ் தான் இது. ஸோ நிறையா பாண்டிச்சேரி எல்லா பிளேஸுமே காமிச்சிருந்தாங்க. ஸோ பொட்டானிக்கல் கார்டு காமிச்சிருந்தாங்க, எல்லாமே காமிச்சிருந்தாங்க. ஸோ நீங்கள் போய் அந்த படம் கூட போய் பாருங்கள். ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்தெந்த பிளேஸ் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த எல்லா பிளேஸுமே வந்து நம்ம சிறிது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து நம்ம சேனலில் போடலாம். ஸோ எனக்கு தேவை உங்கள் சப்போர்ட்டு. ஸோ நீங்கள் போகிற ஒரு லைக்குமே, நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப், நீங்கள் போகிற ஒரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ உங்களுக்காக நான் இந்த களத்தில் இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு விலாக் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம போட்டுறோம். நெக்ஸ்ட்டு விலாக் வந்து நம்ம எங்கே போகிறோன்றது லைட்டாக நான் சொல்கிறேன். ஒரு குணா கேவ்ன்ற மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு கேவ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ மறக்காமல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பிகாம் படிக்கிறவங்க, விஷுவல்ஸ் படிக்கிறவங்க, ஸோ ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி இது உங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. ஸோ எடிட்டர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஸோ ஃபிலிம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you in our next video. Bye bye.